ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா, இட்லிக்கு மாவு அரைப்பது எப்படி? இது வந்து இப்போ இட்லி நான் ஊற்றுனேன். காலையில் தான் மாவாட்டினேன். நல்லா இட்லி புசு புசுன்னு நல்லா பஞ்சு மாதிரி நல்லாயிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 8 கிளாஸ் டம்ளர் வந்து ரேஷன் அரிசி, 1 கிளாஸ் வந்து பச்சரிசி, 1 கிளாஸ் நய அரிசி போட்டிருக்கேன். அப்புறம் 1 கிளாஸ் உளுந்து, அதில் 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து நைட்டு தான் இட்லி ஊற்றுனேன். மாவு வந்துட்டு நல்லா பொங்கி வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. மாவு பார்க்க வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது. வெள்ளை வெள்ளையன்னு இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு பச்சரிசி போட்டிருக்குமா, அதனால தான் மாவு நல்லா வெள்ளையாக இருக்குது. ரேஷன் அரிசியில் தான் அரைச்சிருக்கேன். காலையில் தான் ஆட்டினேன். இப்போ நைட்டு இட்லி ஊற்றுறேன். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இட்லி ஊற்ற போகிறோம். நல்லா தண்ணி வந்து பபுள்ஸ் வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றி வைக்கலாம். இட்லி ஊற்றி வச்சாச்சு. இட்லி வேகிறதுக்கு வந்து இதுவும் 7 நிமிஷம் தான். 7 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்லிக்கு கூட காம்பினேஷனாக வந்துட்டு தக்காளி சட்னி தான் வச்சேன், ப்ளஸ் சாம்பார். இட்லி வெந்துருச்சு. இட்லி எடுத்துடலாமா? இப்போ ரேஷன் கடையில் வாங்கினேன் அந்த ரேஷன் அரிசியில் தான் நான் வந்து இட்லியே சுட்டேன். இதுவுமே எப்படி நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா இட்லியுமே நல்லா புஷ்ஷுன்னு நல்லா இருக்குது. சாப்பிட பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும். இட்லி நல்லா வரும். பஞ்சு மாதிரி மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் அளவுங்களே பாருங்கள். இட்லி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா இருக்குது இட்லி. நல்லா ஒயிட்டாக செமையாக நல்லாயிருக்கு. சாப்பிட்டு பாருங்கள், இட்லி நல்லா தான் இருக்கும். ரேஷன் அரிசிலையுமே நல்லா தான் வந்திருக்கு இட்லி. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.